இன்றைய மைய அனாலிசிஸில் நாம் பல்வேறு விஷயங்களை பார்க்க போகிறோம். குறிப்பாக நேற்று வரைக்கும் பாமக திமுக கூட்டணிக்குள்ளே போகும் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து ஓடிட்டு இருந்தது. ஆனால் பார்த்தீங்கன்னா ஐயா ராமதாஸுடைய மகள் இந்த கேள்விக்கு நோ அப்படின்ட்டு பதில் சொல்லிட்டாங்க. இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா திருமாவளவன் அவர்கள் ஒரு குழப்பமான பதிலை சொன்னதை நம்ம பார்க்குறோம். இந்த கூட்டணிக்குள்ளே யார் வரணும் வரக்கூடாதுன்றதை தீர்மானிக்கிறது கூட்டணியுடைய தலைவர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் அப்படின்றாரு. ஆனால் நாங்கள் யார் இருக்கணுன்றதை நாங்கள் எங்களுடைய அந்த 11 வருஷத்துக்கு எங்களுடைய அந்த கொள்கை முடிவில் மாற்றம் இல்லை அப்படின்றாரு. அப்போ யார் இதை முடிவு பண்ணணும் அப்படின்னு கேட்டால் அது ஸ்டாலின் தான் முடிவு பண்ணணும் அப்படின்ற அது மாதிரி 2 விதமான குழப்பத்தில் அவர் பேசிகிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இது ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இன்னொன்று இந்த கூட்டணி பாமக தாவேகாவோட கூட்டணிக்கு போகுது அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து சொல்கிறாங்க. அதையும் அவர்கள் மறுத்திருக்கிறாங்க. பாமகவுடைய ஐயா ராமதாஸுடைய மகள் காந்தி அவர்கள் மறுத்திருக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் ஒவ்வொன்றுத்திலையும் பார்த்தீங்கன்னா ஒரு குழப்பமான மனநிலை இப்போ வரைக்கும் திமுக கூட்டணிக்குள்ளே ஓடிட்டு இருக்குது. அதிமுக கூட்டணி கிட்டத்தட்ட நான் நேற்று சொன்ன மாதிரி இறுதிப்படுத்திட்டாங்க. இன்னும் 1-2 விஷயங்கள் மட்டும்தான் இருக்குது. அதனால் அந்த கூட்டணி பலமாக அவர்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்கின்ற வேலையை அவர்கள் ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லலாம். இன்னைக்கு அதிமுக தரப்புல அந்த மக்களுக்கு, அதாவது இந்த ஆட்சி பில்லு இந்த ஆட்சிக்கு விடியா ஆட்சியில் பில்லே சாட்சின்ற மாதிரி கரண்ட் பில்லு, சொத்து வரி உயர்வு, மற்ற எந்த விஷயங்களில் பொதுமக்களை எந்த அளவுக்கு இந்த விலைவாசி உயர்வு பாதிக்குது அப்படின்றத ஃபேமிலிட்டாக போட்டு துண்டு பிரசுரமாக போட்டு வீடு வீடாக கொடுக்கணும் அப்படின்ற முடிவு எடுத்திருக்காங்க. நல்ல முடிவு. ஆனால் இன்னைக்கு படித்ததை விட பார்ப்பதே பெட்டர்ன்ற மாதிரி நாடு போய்கிட்டு இருக்குது. அதனால் இதை அவர்கள் இன்னும் அந்த ரீல்ஸு, ஷார்ட்ஸு, சமூக வலைதளங்களில் போடுறது இந்த மாதிரி கொண்டு போவாங்கன்னு நம்புவோம். அப்போ பிரச்சாரத்துக்கு இன்னைக்கு அதிமுக தயாராகிடுச்சு அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற பிரச்சனையில் ஜனங்களுக்கு பெரிய விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மின்கட்டண உயர்வு. மின்கட்டண உயர்வை ஐயா ராமதாஸ் கூட 2 நாள் முன்னாடி சொல்லியிருந்தாரு. மாதந்தோறும் கணக்கெடுக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்தீங்க. ஆனால் இன்னை வரைக்கும் அதை பண்ணல. டிஜிட்டல் மீட்டர் போட்டால் அந்த விலை எல்லா விதமே குறையும்னு சொன்னீங்க. அதையும் செய்யலை. வரப்போகிறது வெயில் காலம், தேர்தல் நேரத்தில் உங்களுக்கு கடுமையான பதிலடி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு இதை சொல்லியிருந்தாரு. சேம் அதே பாயிண்ட் எடுத்து தான் இன்னைக்கு அதிமுக என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பில்லே சாட்சி அப்படின்னு சொல்லிட்டு வருது இல்லை, அதில் மின்சார கட்டணம் எந்த அளவுக்கு உயர்ந்திருக்குது, மக்களை பாதிக்குது அப்படின்றது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆட்சி வந்த பிறகு கிட்டத்தட்ட 4 முறை மின் கட்டணத்தை உயர்த்திட்டாங்க. அதில் இப்போ மட்டும் வீட்டு உபயோகத்துக்கான மின் கட்டணத்தை உயர்த்தலை, ஆனால் கமர்ஷியல் ஏற்றிட்டாங்க. அப்போ வீட்டு இது ஏன் இந்த வருஷம் ஏற்றலைன்னா தேர்தல் வரதை கணக்கிட்டு ஏற்றலை. ஆனால் கடந்த 3 ஆண்டுகளாக தொடர்ந்து இவங்க ஆண்டுதோறும் ஏற்றிட்டு வரதை பார்க்குறோம். இவர்கள் 1000 ரூபா உரிமை தொகை கொடுக்குறேன்னு சொல்கிற அதே நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 முறை கரண்ட் பில் ஏற்றுனதில் கிட்டத்தட்ட 1500 ரூபா 2000 ரூபா கூடுதலாக ஒவ்வொரு குடும்பம், சாதாரண குடும்பம் சொல்கிறேன், அப்போ கொடுக்குற வேண்டிய நிலைமை வரும்பொழுது இந்த 1000 ரூபா நம்ம என்னதான் வந்தாலும் நம்ம இந்த மாதிரி கூடுதலாக கட்டுறோமே அப்படின்ற ஒரு கோபம் இருக்குது. வீட்டு வரி, சொத்து வரி, மற்ற வரிகள் உயர்வு, இந்த மாதிரி விஷயங்களில் வீட்டு வாடகைகள் உயர்வு, தினசரி நீங்கள் மளிகை பொருட்கள் மற்ற விஷயங்களில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அந்த விலையை கட்டுக்குள்ள வைக்கணும். அதற்கான வேலை அரசு செய்யணும். ஆனால் அது ஒரு பக்கம் எனக்கு என்னன்னு போய்கிட்டு இருக்குது. 200 ரூபா செலவழிச்ச இடத்துல 500 ரூபாய் ஒரு நாளைக்கு செலவு பண்ணுற நிலைமையில என்ன ஆகுதுன்னா பொதுமக்களுடைய கோபம் அரசு மேலே தான் திரும்பும். இது இல்லாமல் பல விஷயங்கள் பார்க்குறோம். டாஸ்மார்க் ஒன்று எடுத்து இந்த பிரச்சனையை பெருசாக கொண்டு போனாலே மக்களுக்கு அவ்வளோ கடுமையான கோபம் இருக்குது. ஒவ்வொரு குடும்பத்திலையும் டாஸ்மார்க்குடைய பாதிப்பு இருக்குது, குடும்ப வன்முறை இருக்குது. இந்த மாதிரி பிரச்சாரத்தையும் அதிமுக கொண்டு போகும்னு நினைக்கிறேன். ஏன்னா டாஸ்மாக் கடைகளுடைய எண்ணிக்கையை குறைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே அதிமுக சொல்லி செஞ்சுட்டு இருந்தாங்க. இவங்க அதை பண்ணலை அப்படின்றது தான் பொதுமக்களுடைய கோபம். இது இல்லாமல் போதைப் பொருள் நடமாட்டம், கஞ்சா போதையில் இளைஞர்கள், சிறுவர்கள் அவங்க பண்ணுற இந்த அட்டகாசங்கள், இந்த மாதிரி விஷயங்களையும் மக்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க. இது எல்லாமே ஜனங்களுக்கு கோபமாக இருக்குது. இந்த விவகாரத்தில் அதிமுக அது ஒரு பிரச்சாரமாக எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கிறேன். அதே போன்று இதில் இந்த எலக்ட்ரிக் பஸ், இவி எலக்ட்ரிக் வெஹிக்கிள், அதில் மின்சார பேருந்துகளை இப்போ விட்டுருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா முழுவதுமே தனியார் கட்டுப்பாட்டில் இருக்குது. அரசு அந்த இதில்
கூடுதலாக கை காசை போட்டு கொடுக்குற மாதிரி நிலைமை இருக்குது. ஏன் இதை அரசே செய்யக்கூடாது? ஏன் மத்திய அரசு கொடுத்த அந்த பேருந்துகளை, பேட்டரி பேருந்துகளை ஏன் பயன்படுத்தவில்லை? இந்த மாதிரி கேள்விலாம் இருக்குது. அப்போ மத்திய அரசு கொடுக்கறத பேருந்துகளையும் பயன்படுத்தாமல் இங்க இருக்கு தனியார்கிட்ட டிப்போக்களை தாரை வார்த்து தனியார் ஊழியர்களை வைத்து தனியாருக்கு லாபகரமாக அந்த பேருந்துகள் இயக்கப்படுகிறது. அந்த பணம் எல்லாமே தனியாருக்கு செல்லுதுன்னா அப்போ இதுல யார் லாபம் அடைகிறார் அப்படின்ற கேள்வியை அதிமுக தரப்புல விரைவில் எழுப்ப இருக்கிறதாக ஒரு தகவல் வருது. என்னன்னா, நாங்கள் இருக்கிற வரை போக்குவரத்து தொழிற்சங்கம் சிறப்பாக இருந்தது. ஆனால் இப்போ போக்குவரத்து தொழிற்சங்கம்ன்றது பாத்தீங்கன்னா தனியார் மயப்படுத்திக்கிட்டே வர்றாங்க. இது மோசமான நிலையை ஏற்படுத்தும். ஏற்கனவே நஷ்டத்துல ஓடுற போக்குவரத்து துறையில அந்த பேருந்துகளை, இவி பேருந்துகளை தனியாருக்கு கூடுதலாக அரசே, அந்த போக்குவரத்து கழகமே கூடுதலாக பணம் கொடுப்பதுன்றது சிக்கலை ஏற்படுத்தும். நாங்கள் வந்தால் இதை உரிய நடவடிக்கை எடுப்போம் அப்படின்றத தேர்தல் அறிக்கையிலேயே கொடுக்க இருப்பதாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அந்த டீம் பேசிட்டு இருக்கிறதாக ஒரு தகவல் வருது. அப்போ பொதுமக்களை பாதிக்கிற விஷயங்கள்ல என்னென்ன பண்ணணுன்றத ரொம்ப முக்கியமா இன்னைக்கு அரசு பார்த்துட்டு வருது. இன்னொரு புறம் இன்று பாத்தீங்கன்னா அதிமுக தரப்புல கூட்டணி முடிவடையுதுன்னு சொல்றோம். அமித்ஷா ஒரு நாள்ல தமிழகம் வருகிறார். இப்ப நான் நேற்று சொன்னேன்ல, அந்த கூட்டணி எண்ணிக்கையில் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் அந்த கூட்டணி எண்ணிக்கை சேரும் அப்படின்றது மாதிரி நம்ம முடிவு பண்ணலாம். இது ஒண்ணு. அது இது முடிவாகும் நினைக்கிறோம். அதே மாதிரி திமுக தரப்புல திருமதி கனிமொழி அவர்கள் டெல்லிக்கு போயிருக்காங்க. அவங்க ராகுலை சந்திக்க போறாங்கன்ற மாதிரி ஒரு தகவல் ஓடுது. இங்க கூட்டணிக்கான ஒரு குழு அமைத்து, காங்கிரஸ் தரப்புல ஒரு குழு அமைத்து அந்த குழு பேச்சுவார்த்தைக்கு ரெடியா இருக்குது. நீங்க குழு அமைங்க அப்படின்னு சொல்லியும் இதுவரைக்கும் திமுக குழு அமைக்கவில்லை. ஆனால் இந்த கூட்டணி பேச்சுவார்த்தைக்காக அவங்க ராகுலை பார்க்க போறாங்க அப்படின்றாங்க. இது என்னன்னு புரியல. ஏன்னா கிறிஸ்தோடங்கர் மேல இவர்களுக்கு நம்பிக்கை போய்விட்டதா? அதே போன்று செல்வ பெருந்தகை அவர் இந்த காந்தி அவர்களுடைய கோ தளபதி அவர்களுடைய அந்த பேச்சை வன்மையாக கண்டிச்சு அவர் மேல் நடவடிக்கை எடுக்கணும்னு பகிரங்கமாக அவர் ட்வீட் பண்ணது முதல்வர் தரப்புல கோபமா இருக்கிறதாக ஒரு தகவல் வந்திருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சாதாரணமாக நேரில் பார்த்து சொல்லலாம். காங்கிரஸ்ல பலரும் கடுமையாக திமுக அரசையும் மற்றவர்களும் விமர்சிட்டு இருக்கும்போது அது பத்தி எந்த நடவடிக்கை எடுக்காம சாதாரணமாக ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசினதை வச்சுக்கிட்டு ஜோதிமணி, மாணிக் தாகூர் இவங்க ரியாக்ஷனை வச்சுக்கிட்டு உடனடியாக ஒரு மாநில தலைவர் எப்படி இந்த மாதிரி பொங்கலாம், இது சரியில்லை அப்படின்னு அவங்க அதிருப்தியை வெளிப்படுத்துறதுக்காக கனிமொழிகிட்ட சொல்லி அனுப்பிச்சதாகவும் தகவல். அப்போ நாங்கள் இவங்களை ஒரு பொருட்டா மதிக்க மாட்டோம். இந்த விவகாரத்தில் ஒரு முடிவுக்கு வந்தால் தான் பேச்சுவார்த்தை அப்படின்ற மாதிரி போற மாதிரி ஒரு தகவல் சொல்றாங்க. அப்போ காங்கிரஸ் திமுக மோதல்ன்றது இப்பவுமே நீர் பூத்த நெருப்பாக அது ஒரு அதிகமாயிட்டே வருது அப்படின்றது தான். இந்த நேரத்தில் தான் நீங்க பாத்தீங்கன்னா எஸ்.ஏ. சந்திரசேகர், விஜயுடைய தந்தை, ஒரு இதில் பேசியிருக்காரு. காங்கிரஸ் நூற்றாண்டு காலம் கண்ட கட்சி, தியாகம் செய்த கட்சி, இன்றைக்கு யாரோடய சேர்ந்து இன்னைக்கு ரொம்ப மோசமான நிலைமையில இருக்குது. விஜய் கூட கைகோர்த்தால் பவர் கொடுப்பாரு விஜய் அப்படின்ற லெவலுக்கு பேசியிருக்காரு. அப்ப காங்கிரஸ் விஜய் கூட கைகோர்க்கணுன்றத அவர் சூசகமா சொல்றாரு. அவர் சொல்லும் பொழுதே நீங்க பாத்தீங்கன்னா தாவேக்காளர் ராஜ்மோகன் இந்த மாதிரிலாம் சொல்றாங்க, இதெல்லாம் நம்பாதீங்க அப்படின்ற மாதிரி அவர் பதிலடி கொடுத்திருக்காரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஏதோ பேச்சுவார்த்தை போகுதுன்னு அர்த்தம். பேச்சுவார்த்தை போனால்தான் இந்த மாதிரி விஷயங்களுக்கு பதறுவார்கள். அப்போ காங்கிரசும் தாவேக்காவும் ஏதோ ஒரு இடத்துல அவர்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் என்கிற தகவலும் திமுகவுடைய தலைமைக்கு போயிருக்குது. இன்னொரு பக்கம் செல்வ பெருந்தகை போன்றவர்கள் உடனடியாக ரியாக்ட் பண்றதும் திமுக மட்டத்தில் ஒரு கோபத்தை எழுப்பி இருக்கிறது. அதே நேரம் திமுகவினர் யாரும் எதுவும் பேசாதீங்க, நாங்க பாத்துக்கிறோன்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. அப்போ திமுக தலைமை நேரடியாக ராகுல் கிட்டையும் கார்கே கிட்டையும் இந்த பிரச்சனையை கொண்டு போறாங்க. என்ன முடிவு பண்ணிருக்கீங்க சொல்லுங்க, அப்படின்னா தான் நம்ம அடுத்த கட்டத்தை நோக்கி நகர முடியும் அப்படின்ற மாதிரி காங்கிரசும் திமுகவும் ஒரு மோதல் போக்கில் போய்கிட்டு இருக்குது அப்படின்றதுதான் இப்போதைக்கு தகவல். ஒருவேளை காங்கிரசுக்கும் திமுகவுக்கும் மோதல் பெரிதாக வெடித்தால் அது தமிழக அரசியலில் மேலும் பல மாற்றங்களை உண்டு பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா காங்கிரஸ்ன்ற ஒரு கட்சி திமுகவில் இருக்கிற வரைக்கும் தான் திமுகவுக்கு அந்த மதசார்பின்மை, இஸ்லாமியர்கள் சிறுபான்மையினுடைய அடையாளம், பாஜக எதிர்ப்பு கட்சி நம்ம கூட இருக்குன்னு சொல்லலாம். காங்கிரஸே திமுக விட்டு வெளியில போகுது, தாவேகாவோட போகுதுன்னா காங்கிரஸுக்கு ஒரு 4-6% இருந்தாலும் இவர்கள் சொல்ற மாதிரி எங்களை நம்பிதான் இருக்காங்க அப்படின்னு சொன்னாலும் காங்கிரஸ் நம்பியும் திமுக இருக்குது அப்படின்றத நம்ம மாற்ற முடியாது, அதை மாற்றி யோசிக்கவும் முடியாது. அப்போ காங்கிரஸ் ஒருவேளை தாவேகாவுக்கு போகுதுன்னா அந்த வடிவமே மாறிவிடும்.
காங்கிரஸ் தாவேக்கான்ற அந்த வடிவம் மாறிடும். அப்போ அந்த வடிவம் மாறும் பொழுது தாவேக்கா கூடுதலாக சிறுபான்மை மக்கள் வாக்குகளை வாங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இன்னொரு பக்கம் இந்த பக்கம் திமுகவிற்கு கிட்டத்தட்ட 6% வாக்குகள் குறையும் பொழுது அது மேலும் சிக்கலை திமுக உண்டு பண்ணும். திமுகவுடைய வெற்றி கேள்விக்குறியாகிவிடும் அப்படின்றது திமுக தலைவர்களுக்கு உணர்ந்தே இருக்கிறார்கள். ஆனாலும் நம்ம பிடியை விட்டு கொடுத்துட்டா அவர்கள் தலைக்கு மேலே ஏறி நின்றுக்குவாங்க. அதனால நம்ம அந்த இதை மெயின்டைன் பண்ணணும். நம்ம எதா இருந்தாலும் டெல்லியில் பேசிக்கலாம், 20-25 சீட் நாங்கள் தர்றோம் அப்படின்ற மாதிரி பேசிக்கலான்றது தான் இந்த கனிமொழி அவர்களுடைய பயணத்துடைய முக்கிய நோக்கமாக இருக்கும். காங்கிரஸை நாம் இழக்க வேண்டாம், அதே நேரம் நம்ம இழந்து காங்கிரஸை கூட்டணிக்குள்ள வச்சுக்க வேணாம். நம்ம அந்த விஷயத்துல கரெக்டா இருக்கணும் அப்படின்றத திமுகவுடைய முடிவாக இருக்கும் அப்படின்றதான் தகவல் வெளியா இருக்குது. அப்ப இந்த போக்கெல்லாம் முடிந்து இவர்கள் இந்த பிரச்சனையெல்லாம் தீர்த்துட்டு நிக்கணும்னா அது எவ்வளவு பெரிய சிக்கல்னு பாருங்க. அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிப்ரவரி மாதம் இவர்களுக்கு கிட்டத்தட்ட மோதல் மாதமாகத்தான் போகும். காங்கிரஸ் பிரச்சனையை இந்த பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக்குள்ள முடிக்கணும்னு திமுக நினைக்குது. அப்பந்தான் மற்ற கட்சிகளை நம்ம அந்த இதுக்குள்ள கொண்டு வர முடியும் கரெக்டான இதுன்னு. இதுல இடதுசாரிகள் 2 இலக்க டபுள் டிஜிட் வாங்குறதுல உறுதியா இருக்கிறாங்க அப்படின்றதுதான் இடதுசாரிகள் தரப்புல இருந்து நம்ம கிடைக்கிற தகவல். அப்ப இடதுசாரிகள் இந்த விவகாரத்தில் திமுகவிடம் நாம் இறங்கி போய்விட்டால் அப்புறம் எப்பவுமே இந்த இதை மாற்ற முடியாது. போன தடவை முதல் தடவையாக நாங்கள் ஆட்சிக்கு வர்றோம், எங்களுக்கு கூடுதல் இடம் வேணும் அப்படின்னு கேட்டாங்க, விட்டு கொடுத்தோம். இந்த தடவை அந்த மாதிரி விட்டு கொடுப்பது இல்லை அப்படின்றதும், இந்த விவகாரத்தில் மக்கள் நல கூட்டணி தலைவர்கள் நாம் எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும் அப்படின்றதுலயும் அவர்கள் உறுதியா இருப்பதாக தகவல் வெளியா இருக்குது. அப்படின்னா 10 தொகுதி, அதாவது டபுள் டிஜிட் 10க்கு மேல எங்களுக்கு கொடுத்தால்தான் நாங்கள் உங்களோட கூட்டணியில இருப்போம், இல்லைன்னா நாங்க தனியா போறதை பத்தியும் கவலைப்படலை அப்படின்ற லெவலுக்கு இடதுசாரிகள் வந்திருப்பதாக தகவல். இதை திமுக தலைமை உணர்ந்தே இருக்கிறது. ஆனாலும் கூடுதலாக தொகுதிகளை ஒதுக்குவதும் அவங்களுக்கு சிக்கலா இருக்கும். ஏன்னா முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு விஜய் பிரிக்கின்ற வாக்குகள் திமுகவுடைய கோர் ஓட்டு அப்படின்றது திமுக தலைமைக்கு தெரிஞ்சே இருக்குது. அப்போ விஜய் பிரிக்கிற வாக்குகள் நம்மை பாதிக்குதுன்னா முதல்ல நம்ம கூட்டணி பழைய கூட்டணியாகவே பலமாக இருக்கணும். ஆனாலும் கூட்டணியில கொஞ்சம் பிசகு ஏற்பட்டு அவருக்கு கேட்டுக்கிற தொகுதியை கொடுத்துட்டு நம்ம கஷ்டப்பட்டு ஜெயிச்சா நம்ம அந்த மெஜாரிட்டி வரலன்னா மறுபடியும் தலைக்கு மேல ஏறி உக்காந்துக்குவாங்க, ஆட்சியில் பங்குன்னு வருவாங்க அப்படின்றதும் திமுக தலைமைக்கு நன்றாக தெரிந்தே இருக்கிறது. அப்போ ஆட்சியில் பங்கு கொடுக்காம இருக்கணும்னா நம்ம தனிப்பெருமானோட ஜெயிக்கணும் அப்படின்றதுல திமுக உறுதியா இருக்குது. அப்படி இருக்கணும்னா சீட்டை குறைச்சி கொடுக்கணும். எப்படி பார்த்தாலும் இப்படி போனாலும் முன்னாடி போனா கடிக்குது, பின்னாடி போனா உதைக்குதுன்ற கதையில தான் இன்னைக்கு திமுக உடைய தலைமையுடைய நிலைமை இருக்குது. இதுல திமுக உள்ள என்ன ஒரு விஷயம்னா, எல்லா மாவட்ட செயலாளர்களும் அவர்களுக்கு கீழ் உள்ள நிர்வாகிகளை இப்பவே நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அவர்கள் மனம் குளிருமாறு நீங்கள் எல்லா விஷயம் செய்யுங்க. அவங்க என்ன கோவப்பட்டாலும் என்ன பண்ணாலும் பொறுத்து போங்க, அவர்களுக்கு வேண்டியதை செஞ்சு கொடுங்க அப்படின்னு திமுக தலைமை உத்தரவிட்டதன் அடிப்படையில் நீங்க பாத்தீங்கன்னா அண்ணா நகர் மோகன் அவரு என்னெல்லாம் வாரி கொடுத்தாருன்றத நம்ம செய்திகளில் பார்த்தோம். அப்போ அண்ணா நகர் அந்த அவர் எம்எல்ஏ மோகன் வாங்கி கொடுக்குறாருன்னா இதே மாதிரி மற்ற மாவட்ட செயலாளர் ஏதாவது தருவாங்க அப்படின்னு மற்றவங்க எதிர்பார்த்தப்போ சிற்றரசு அவருக்கு 2 தொகுதி அவர் கீழே வருது. அதுல ஒன்று சேப்பாக்கம், இன்னொன்று 1000 விளக்கு. சேப்பாக்கத்தில் அவர் 42 இன்ச்சு எல்இடி டிவி கொடுத்துருக்காரு. அதில் அந்த பகுதி இந்த வட்ட செயலாளர்லாம் ரொம்ப சந்தோஷம். ஆனால் 1000 விளக்கு என்ன பாவம் செஞ்சதுன்னு தெரியல, அவர்களுக்கு பெரிதாக எதுவும் கொடுக்காமல் ஓரளவுக்கு ஏதோ பார்த்து கொடுத்துருக்காரு. டிவி இந்த மாதிரிலாம் கொடுக்கல. இது அவர்கள் மத்தியில் கடுமையான கோபத்தை உண்டு பண்ணியிருக்கு. இன்னொரு பக்கம் மயிலாப்பூர் அந்த மாவட்ட செயலர் தாவேலு, மயிலாப்பூர் எம்எல்ஏ தாவேலு, அவர் அந்த தொகுதியில் இருக்கிற பகுதி இது வட்ட செயலாளர்களுக்கெல்லாம் கொடுத்தது என்ன தெரியுமா? சொம்பை வச்சுட்டு நாங்கள் என்ன பண்ணுறது, நாங்கள் பேசாமல் அண்ணா நகரில் பிறந்திருந்தா கூட நம்ம நல்ல ஒரு அவர் அந்த மாதிரி கவனிச்சாரு, அவரும் ஒரு பொறுப்பாளர் தான். இவங்களும் இப்போ அட்லீஸ்ட் சேப்பாக்கத்தில் இருந்தால் கூட 42 இன்ச்சு டிவி வந்திருக்கும். இந்த சொம்பை வச்சுட்டு என்ன பண்ணுறது, பஞ்சாயத்தா பண்ணுறது, இல்லாட்டி என்ன பண்ணுறது? அந்த காலத்தில் தான் காலை கடனுக்கு சொம்பு எடுத்துகிட்டு போவாங்க. இப்போ என்ன பண்ணுறதுன்ற கடுமையான கோபத்தில் வட்ட செயலாளர்கள் எல்லாம் இருக்கான்றாங்க. அதனால் மறுபடியும் ஏதாவது அவர்களுக்கு திருப்தி அடையும் வகையில் செய்யலாம் அப்படின்னு தாவேலு யோசிச்சுட்டு இருக்குதாகவும் சொல்கிறாங்க. இது இங்கே தான் நமக்கு ஓரளவு தகவல். மற்ற மாவட்டங்கள், மற்ற இப்போ இவர் மாசூலாம் இது வரைக்கும் யாரையும் கவனிக்கவே இல்லைன்றாங்க.
தேர்தல் நெருங்குது, கீழே இருக்கிறவங்க வேலை செஞ்சால் தான் கட்சி வந்து வேகமாக போகும். அப்போ மாவட்டம், தொகுதி எம்எல்ஏக்கள் ப்ளஸ் அமைச்சர்கள் இந்த மாதிரி பல தகுதிகளை வச்சுருக்கவங்க அந்தந்த வட்ட செயலாளர்களை, கீழ்மட்ட நிர்வாகிகளை நீங்கள் சரியாக அவங்களை கவனிக்கணும் அப்படின்னு திமுக தலைமை உத்தரவிட்டிருக்கு. இதை எத்தனை பேர் எந்த அளவுக்கு கடைப்பிடிக்கிறாங்கன்றத தேர்தலில் தான் நம்ம பார்க்கணும். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தாவேகாவை தொட முடிக்க முடியுமா? தாவேகாவை தொட்டு முடிச்சாதான் எல்லாமே நல்லாயிருக்கும். தாவேகாவில் என்ன பண்ணுறாங்கன்னா, நாங்கள் வந்து ஒரு சுற்றுப்பயணம் கிளம்புறோம் அப்படின்ட்டு முன்னாடியே அறிவிச்சிட்டாங்க. 26ஆம் தேதியே 26ஆம் தேதி யாரும் சுற்றுப்பயணம் போவாங்களா? அன்னைக்கு குடியரசு தினம், லீவு நாள், பல விஷயங்கள் இருக்குது. ஆனாலும் இவர்கள் அதி புத்திசாலிகள் என்பதால் அந்த முடிவு பண்ணிட்டாங்க. அந்த சுற்றுப்பயணம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தள்ளி வச்சுட்டாங்க. வழக்கம் போல தான். என்ன தள்ளி வச்சுட்டாங்க, என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தா அவங்க சில காரணங்கள் சொல்லுவாங்க, போலீஸ் பர்மிஷன் இல்லாதுன்னு. ஆனால் மேட்டர் என்னன்னா, இவர்கள் போட்ட அந்த சுற்றுப்பயண பட்டியலை பார்த்தா, அதாவது எனக்கு கூட அந்த நிர்வாகிகள் கொடுத்தாங்க. அந்த பட்டியலாம் பார்த்தா சிரிப்பு தான் வருது. அதாவது காலையில் சென்னையிலேருந்து கிளம்பி நேராக இதுக்கு போகிறாங்க, எங்கள் திருவள்ளூர். அது போகிற தூரத்தை போட்டிருக்குது, போகிற நேரத்தை போட்டிருக்குது. அதுக்கப்புறம் அங்கேருந்து வேலூர் 2 மணி நேரம் 88 கிலோமீட்டரு. அதுக்கப்புறம் அங்கேருந்து வாணியம்பாடி 40 நிமிஷம், 1 ஹவர் 40 கிலோமீட்டர், குறிப்பிட்ட கிலோமீட்டரு. அப்புறம் அங்கேருந்து ஆம்பூர். அதுக்கு பிறகு கிருஷ்ணகிரி, அங்கே போயிட்டு இரவு உணவு, இரவு தங்குறது. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் இவ்வளோ இடங்களை கவர் பண்ணுறாங்களாம். இது என்ன கணக்குன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. ஒருவேளை வண்டியில் அப்படியே போய்கிட்டே சென்னையில் மக்களே அப்படின்ட்டு போயிட்டே இருப்பான். மறந்து விடாதீர்கள், அப்படி போ. திருவள்ளூர் வந்துச்சா, மறந்தும் இருந்து விடாதீர்கள், அப்படியே போ. வேலூர் வந்துச்சா, நமது சின்னம், அப்படியே போ. வாணியம்பாடி விசில் சின்னம், அப்படியே இப்படியே 2 வார்த்தை 3 வார்த்தை அப்படி பேசிட்டு போவாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. அப்போ இந்த விவகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, செங்கோட்டையன் அவர்கள் தாவேகாவில் சேர்ந்த பொழுது என்ன சொன்னாங்கன்னா, எவ்வளோ பெரிய தலைவர் அவர், முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவுக்கு அவருடைய பிரச்சார பயணத்துக்கான ரூட்டை போட்டு கொடுத்தவர். அவர் வந்து அந்த அளவுக்கு பெரிய இதுன்னு. ஆனால் இவர்களுக்கு ஒரு திமிர் இருக்கும்ல, அது வந்து இதிலே வெளிப்படுது. செங்கோட்டையனை இந்த விஷயங்கள்லாம் ஆலோசிக்கவே இல்லை. இவர்களாக கூகுள் மேப்பை அதெல்லாம் பார்த்து போட்டாங்க. அது முட்டிக்கிட்டு நிற்குது. இப்போதைக்கு அந்த திட்டமிட்டு அந்த பிரச்சார பயணமும் ரத்து பண்ணியிருக்காங்க. ரீஷெடியூல் போகிறதாக இருக்கிறாங்க. இந்த தடவையாவது செங்கோட்டையன்ட்ட கொஞ்சம் ஆலோசனை கேளுங்க, நாஜில் சம்பத்திட்ட கொஞ்சம் ஆலோசனை கேளுங்க, ஜேசிடி பிரபாகர், இப்போ கூபா கிருஷ்ணன் வந்திருக்காரு, இவங்கள்ட்டெல்லாம் கொஞ்சம் ஆலோசனை கேட்டு நடங்கன்னு தான் நம்மளுடைய வேண்டுகோளாக இருக்குது. அடுத்த ஒரு நிகழ்வில் நம்ம சந்திப்போம். நன்றி.